ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு திருப்பாவையுள் நூற்றந்தாதிங்கிற தலைப்புல 29வது பாசுரம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்றா, ஸ்ரீயப்பதிக்கே நம்ம எப்பவும் எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் கைங்கரியம் பண்ணணும், பாக்கியத்தை தந்தருள வேண்டும் அப்படின்னு, கைங்கரியம் பண்ணணுங்கிற பாக்கியத்தை தந்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் ஆண்டாள் பகவான் கிட்ட. அதுதான் இன்றைய பாசுரத்துல சொல்லப்படுறது. முதல்ல பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தும் பொருள் கேளாய். பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. எத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே ஆவோம், உனக்கே நாமாட் செய்வோம், மத்தினம் காமங்கள் மாத்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட அறிவுரை என்னன்னா, எம்பெருமானை நாம் ஆசையுடன் அடிபணிய வேண்டும்னும் அவனுக்கே நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும்னும் சொல்லப்படுறது இந்த பாசுரத்தில். அதுதான் அறிவுரை. அவன் அடிபணியணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதை எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன மாதிரியே, பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அப்படிங்கிற பாரதியார். அந்த கைங்கரியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்றா ஆண்டாள். உமக்கு கைங்கரியம் பண்ற போது வேற ஆசை வந்தது அப்படின்னா அதை நீதான் விலக்கணும். உம்மோட திருவுள்ளத்துக்கு உகந்த கைங்கரியத்தை பண்ணணும், அதுதான் எங்களுடைய ஆசைன்னு ஆசையோட அடிபணிதல் அப்படிங்கிற ஆண்டாள் இந்த பாசுரத்துல. பகவானுக்கு பிடிச்ச கைங்கரியத்தை பண்ணணும். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சக்கரை பொங்கல் தான் சாப்பிடக்கூடாது, சுகர், அதனால நான் புளியஞ்சாதம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பகவானுக்கு பிடிச்சது சக்கரை பொங்கல், அதனால அதை பண்ணி சமர்ப்பிக்கணும். அவனுக்கு உகந்ததை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவானுக்கு பண்ணும் கைங்கரியத்தை காட்டிலும் ஏற்ற முடியது ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம். அந்த கைங்கரியத்தையும் ஆசையோடு பணிவோடு செய்வார்கள் யாரு? ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம். ராமானுஜருடைய ஒரு சிஷ்யர் அனந்தாழ்வான், உங்களுக்கெல்லாம் நன்னா தெரியும். அவர் திருமலையில திருமலையப்பனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அந்த கைங்கரியமும் ராமானுஜர் சொல்லி அவருடைய உகப்புக்காகத்தான் அவர் அங்க பண்றார். பூக்களை பறிச்சு மாலையா கட்டின்னு இருக்கார் அனந்தாழ்வான். அந்த சமயம் திருவேங்கடமுடையான் அனந்தாழ்வான கூப்பிடுறார். அர்ச்சக முகையனை கூட்டு அனுப்புறார், போய் கூட்டுண்டு வா அப்படின்னு. ஸ்ரீனிவாசா இவர் சொல்றார், பதில் என்ன சொல்றார் பாருங்கோ. ஸ்ரீனிவாசா, நான் இப்போ வர முடியாது. கோவிந்தனே, நான் இப்போ வர முடியாது, ஏன்னா நான் பூமாலை கட்டின்னு இருக்கேன் அப்படின்னார். பகவான் சொல்றான், அந்த பூமாலை எனக்கு தானே நீர் கட்டுறீர், அதனால அதை விட்டுட்டு நான் கூப்பிடுறேன் வாரும் அப்படின்னு சொன்னார். அதட்டினார் பெருமாள். உமக்கு தான் கட்டுறேன் இந்த பூமாலை, ஆனா உமக்கு தான் கைங்கரியம் பண்றேன், ஆனா என்னுடைய ஆச்சாரியன் ராமானுஜர் சொல்லி இந்த இந்த காரியத்தை நான் பண்றேன், அதனால நான் வரமாட்டேன், இந்த மாலையை கட்டி முடிச்சுட்டு நான் வரேன் அப்படிங்கிற. எவ்வளவு தைரியமா சொல்றார் பாருங்க. இவருடைய டெடிகேஷனை பார்க்க திருமலையப்பனே ஓடி வந்துட்டான். இப்படி பகவத் கைங்கரியத்தை விட ஆச்சாரியன் கைங்கரியம்னு சொல்லி அவர் வாக்குக்கு கட்டுப்பட்டு செய்கிற கைங்கரியமே ஏற்ற முடியது அப்படின்னு இருப்பார்கள் யாரு? ராமானுஜருடைய சிஷ்யாள்லாம். வேதம் சாஸ்திரம் எல்லாம் கற்ற மெய்ஞானிகள் ராமானுஜருடைய சிஷ்யர்கள்.
யார் யாரு? கூரத்தாழ்வான், முதலியாண்டான், இவெல்லாம் அனந்தாழ்வான், இவெல்லாம் வேதம் சாஸ்திரம் எல்லாம் கற்றவர்கள். இவர்கள் எப்பவுமே ராமானுஜா எதி ராமானுஜா, ராமானுஜா எதி ராமானுஜா அப்படின்னு எப்பப்பாரு பாடிண்டு கும்மி அடிச்சுண்டு அவருடைய பாத தூளிலேயே புரண்டுண்டு இருப்பாளாம் இவள்லாம். இவாள்லாம் எங்க இருக்காளோ அங்க அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவர்களுடைய பாத தூளியா நான் கிடக்கிறது தான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறார் அமுதனார் ஒரு பாசுரத்துல. செழுந்திரை பார்க்கடல் கண் துயில் மாயன் திருவடிக்குள் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவும் நல் ஞானி நல் வேதியர்கள் தொழுது இருப்பர் ராமானுஜனை தொழும் பெரியோர் எழுந்து இறைத்து ஆடும் இடம் அடியேனுக்கு இருப்பிடம் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்துல. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உமக்கே நாங்க கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திப்பார்கள் ராமானுஜருடைய தாசர்கள்லாம். ராமானுஜரும் தன்னுடைய சிஷ்யர்களை ரொம்ப கொண்டாடக்கூடியவர், பரந்த மனசு உடையவர் அவர். எல்லா சிஷ்யாலையும் கொண்டாடக்கூடியவர் அவர். வெள்ளை வேட்டி கட்டிய சன்னியாசி யார் தெரியுமா? கூரத்தாழ்வான். ரொம்ப கொண்டாடுவர். மனைவி சுகம் அனுபவிக்காமல் இருட்டில் பெருமாளையே பார்த்தவர் எம்பார், அவரையும் ரொம்ப கொண்டாடுவர். வினயத்துடன் சீதன வெள்ளாட்டியாக, அதாவது சர்வெண்டா அத்துழாய்க்கு போன முதலியாண்டான், அவளெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம ராமானுஜருக்கு. அதை விட இன்னொருத்தர் யார் அப்படின்னா அப்ராமணரான பிள்ளை உறங்காவில்லிதாசர். குளிச்சுட்டு அவருடைய தோல்ல கை போட்டுண்டு வருவாராம் நம் ராமானுஜர். இவர்கள் எல்லாரையும் நம் ராமானுஜர் கொண்டாடி இருக்கார். கொள்ளிடக்கரையில தவராசன் படித்துறைக்கு டெய்லி ஸ்நானம் பண்றதுக்கு வருவார் ராமானுஜர். ஏன் அங்க வரார் அப்படின்னா, கொள்ளிடத்துல அம்மா மண்டபத்துக்கிட்ட போய் ஸ்நானம் பண்ண போகலாம், ஆனா இவர் போறது தவராசன் படித்துறைக்கு தான் போவார். ஏன் அந்த தவராசன் படித்துறைக்கு போறார்னா, அவருடைய ஆச்சாரியன் ராமானுஜருடைய ஆச்சாரியன் ஆள வந்தார். அவருடைய திருமேனி அங்கு பள்ளிப்படுத்தப்பட்டிருக்கு, அது மேல பட்ட தண்ணி அப்படியே இவர் மேலேயும் படும் அப்படிங்கிறதுக்காக. எவ்வளவு வசதி பாருங்கோ. அந்த தவராசன் படித்துறையில போய் நாம்பளும் ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா ஆள வந்தாரது வருதுன்னு அவர் ஸ்நானம் பண்ணார், ராமானுஜர் ஸ்நானம் பண்ணியிருக்காருன்னு நினைச்சுட்டு நாம ஸ்நானம் பண்ணணும். ராமானுஜர் சிஷ்யாலாம் ஸ்நானம் பண்ணியிருக்கான்னு அந்த இடத்துக்கு போய் நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். வயசான காலத்துல ஸ்நானம் பண்ண வரப்போது ராமானுஜர் எப்படி வருவார் தெரியுமா? முதலியாண்டான் தோள் மேல ஒரு கையை போட்டுப்பார், இந்த பக்கத்துல கூரத்தாழ்வான் மேல ஒரு கையை போட்டுண்டு நடந்து வருவார். ஸ்நானம் பண்ணிட்டு திரும்புற போது கரை மேல தூரத்துல நிக்கிற அந்த தனுர்தாசர் அப்படின்னா பிள்ளை உறங்காவில்லிதாசர், அவரை பார்த்து டேய் தனுர்தாசா இங்க வா அப்படின்னு கூப்பிடுவார். அவன் உடனே கையை கட்டிண்டு ஓடி வந்து வாயை பொத்திண்டு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்பான். பக்கத்துல வாடா அப்படின்னு கூப்பிடுவார். கூப்பிட்டு அவனுடைய தோள் மேல கைய போட்டுண்டு நட போலாம் அப்படின்னுவர். தாசர் நடுங்கிண்டே சொல்லுவாராம், சாமி நான் இன்னும் குளிக்கல சாமி, நீங்க குளிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் குளிக்கலாம்னு நான் நின்றுட்டு இருக்கேன் சாமி, நீங்க மடத்துக்கு போய் இன்னும் அனுஷ்டானம்லாம் இருக்கே அதெல்லாம் பண்ணணுமே சாமி அப்படின்னுவான். என் தோள் மேல நீங்க கையை போட்டுக்கிறேங்கிறீங்களே அப்படின்னு அவன் ரொம்ப கூச்சப்பட்டு பயந்து நடுங்கிண்டு சொல்லுவான். இதை முதலியாண்டான் கூரத்தாழ்வான் இவள்லாம் பார்த்துட்டே இருப்பா. அவ கண்கள்ல ஆனந்த கண்ணீர். ராமானுஜரை பத்தி அவளுக்கு ரொம்ப நன்னா தெரியும். ஆனா மற்ற பிராமணாளுக்கு இது பிடிக்கல. தாசர் ஒரு அப்ராமணர், நம்மளாம் எல்லா அனுஷ்டானமும் பண்ணியிருக்கோம், நம்மளாம் பிராமணா, நம்ம பேர்ல கையை வச்சுண்டு ராமானுஜர் வந்திருக்கலாமே அப்படின்னு அவள்லாம் எப்பவும் நினைப்பாளாம். இப்படியே இது டெய்லி நடந்துட்டு இருக்கு. இந்த பிராமணாலாம் ஒரு நாளைக்கு என்ன பண்ணா தெரியுமா? ஏதோ காரியம்னு சொல்லி அந்த தனுர்தாசரை பிள்ளை உறங்காவில்லிதாசரை அனுப்பி விட்டுட்டா. அந்த சமயத்துக்கு நம்ம ராமானுஜர் வெளியில வர்றார், கரையிலேருந்து குளிச்சுட்டு வெளியில வர்றார்.
கரை ஏறி வந்த உடனே கேட்குறார், தனுர்தாசர் எங்க அப்படின்னு கேட்டார். இவெல்லாம் சொன்னா, அந்த பிராமணாலாம் ஏதோ காரியமா அவன் வெளியில போயிருக்கான் அப்படின்னு சொன்னான். எங்கிட்ட சொல்லாம அவன் போக மாட்டானே அப்படிங்கிறார் ராமானுஜர். எவ்வளவு கான்பிடன்ஸ் பாருங்க. நிச்சயமா இவர்கிட்ட வார்த்தை சொல்லிட்டு தான் அவன் போவான். இவ வேணும்னு அவனை அனுப்பி விட்டுட்டார். உடனே அவ சொல்றா, சுவாமி கை வைக்கிறதுக்கு தோள் தானே உங்களுக்கு வேணும், எங்க பேர்ல கையை போட்டுண்டு வாங்கோ, நாங்கள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டோம், அனுஷ்டானம் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றார். ராமானுஜர் சிரிச்சுண்டே தன் மேல் உத்திரியத்தை 2 உத்திரியம் போட்டுருப்பா. ஒன்று மேல் உத்திரியம், கீழே ஒன்று கட்டின்னு இருப்பா. அந்த மேல் உத்திரியத்தை அந்த காவிரி தண்ணியில் நனைச்சு பிழிஞ்சு அந்த பிராமணர் தோள் மேலே போட்டு அந்த ஈரத்துணி மேலே தன்னுடைய கையை வச்சுட்டு நடந்தார் ராமானுஜர். அவள்லாம் கேட்குறா, தாசரோட போகிற போது நீங்கள் இப்படி பண்ணலையே அப்படின்னு கேட்டார்கள் அந்த பிராமணர்கள். அதுவா, அவன் ஹிருதயம் முழுக்க நம்பெருமாள் நிறைஞ்சு இருக்கார். அவன்கிட்ட வித்யா கர்வம் கிடையாது, தன கர்வம் கிடையாது, குல கர்வம் கிடையாது. நான் என்னதான் சந்நியாசம் வாங்கிட்டாலும் அப்பப்போ இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தோணும். அதனால தான் அவனோட உடலை தீண்டி என்னுடைய கர்வத்தை நான் அழிச்சுக்கிறேன் அப்படின்னாராம். எப்படி பாருங்க. உடனே ஏற்கனவே எங்கிட்ட கர்வம் நிறைய இருக்கு, இதுல உங்களை வேற தொட்டேன்னா உங்களுடைய கர்வமும் எனக்கு ஒட்டிண்டுடும். அதனால ஒட்டிண்டுடுத்துனா நான் என்ன பண்ணுவேன், அதனால தான் ஈர வஸ்திரத்தை போட்டு அது மேல நான் கையை வச்சுட்டு வரேன் அப்படின்னாராம். இப்பேற்பட்ட பாக்கியவான் பாருங்கோ அந்த பிள்ளை உறங்காவலிதாசர். இப்படி ராமானுஜர் சொன்னதை யார் கேட்டானா, பக்கத்துல வர கூரத்தாழ்வானும் முதலியாண்டான் அவள்லாம் கேட்டா. உடனே ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு தனுர்தாசர்கிட்ட இவா சொன்னா. அதை கேட்ட தனுர்தாசர் கதறி அழற, எனக்கு என்ன தகுதி இருக்கு, என் மனசுல எவ்வளவு காமம் இருந்ததுன்னு எனக்கு தெரியும், அதெல்லாத்தையும் ராமானுஜர் மாத்திட்டார் அப்படின்னு அதை நினைச்சுட்டு அவன் அழறான், கண்ணீர் உகுக்கிறான். எவ்வளவு தைரியம் வேணும் ஒரு ஆச்சாரியன், அதுவும் லோகத்துக்கே ஆச்சாரியன், ஒரு ஜெகதாச்சாரியன் இப்படி நடந்துக்கணும்னா. இன்னைக்கு கூட நாம என்ன பண்றோம், அவளை தலித்துன்னு சொல்லி ஒதுக்கி தான் வைக்கிறோம், அவளோட சமமா பழகிறது இல்லை. எல்லாரையும் நம் ராமானுஜர் சமமா பார்த்தார். இவரோட விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அழியாம நிறைய ஆச்சாரியர்களை நியமிச்சு இன்னி வரையிலும் அதை ஃபாலோ பண்ணும்படி பண்ணியவர் நம் ராமானுஜர். இதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள 7 பிறவி சம்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆண்டாள் சொன்ன 7 பிறவி சம்பந்தம் இதுதான். ஆச்சாரியனை ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நம்ம போய் பற்றணும் அப்படிங்கிறத ஆண்டாள் எந்த பதத்தில் வச்சிருக்கா தெரியுமா? சிற்றஞ்சிற்காலே அப்படிங்கிற பதத்தில் வச்சிருக்கா. எவ்வளவு ஏர்லியா போய் நம்ம ஆச்சாரியனை பற்றுறோமோ அவ்வளவு நல்லது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஏன்னா நம்ம மனசு மாறி போயிடும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுவோம். இதை ராமானுஜரை சொல்றார் ஒரு இடத்துல. ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி போறார். ஏன்னா பெரிய நம்பிகள் திருவடியை போய் ஆசிரயிக்கணும் அப்படின்னு, சமாசிரயணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஸ்ரீரங்கம் நோக்கி அவர் போறார். ஏன்னா காஞ்சி தேவப்பெருமாளை சொல்லிட்டார், போய் பெரிய நம்பிகளை நீ ஆசிரயி அப்படின்னு. அதுக்காக அவர் கிளம்பி போறார். அதே சமயம் பெரிய நம்பிகளும் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு ஸ்ரீபெரும்புதூருக்கு வரார். அவர் ஏன் வரார் அப்படின்னா, ஆளவந்தார், அவருடைய ஆச்சாரியன் ஆளவந்தார் சொல்லிட்டு போயிருக்கார், இனிமே ராமானுஜருக்கு நீங்க தான் எல்லாரும், நீங்க 5 பேரும் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். அதனால அவர் கிளம்பி வரார், இவருக்கு சமாசிரயணம் பண்ணணும் அப்படின்னு. 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணினான். எங்க மீட் பண்ணினான்னா மதுராந்தகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அங்க மீட் பண்ணார் 2 பேரும். அந்த சமயம் பெரிய நம்பிகள் சொல்றார், இங்கேயே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணட்டுமா இல்ல ஸ்ரீபெரும்புதூர் போய் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராமானுஜர் சொல்றார், இங்கேயே இப்பவே பண்ணிடுங்கோ, ஏன்னா
காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியாது. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள்னு ஆழ்வாரே பாடியிருக்காரே. அதனால நிலையற்றது நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அங்கேயே பெரிய நம்பிகள் திருவடிய பற்றிட்டார் அவர். இன்னைக்கும் மதுராந்தகத்துல அந்த ஏரி காத்த ராமர் கோவில்ல ராமானுஜருக்காக அவருக்கு சாற்றின சங்கு சக்கர இலச்சினைய போய் நம்ம சேவிக்கலாம். ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் திருவடிய பொற்றாமரை அடி அப்படின்னு போற்றணும் அப்படிங்கிறார். ராமானுஜர் ஆச்சாரியனை பற்றின மாதிரி நாமும் ஆச்சாரியன் திருவடிய ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள், சிற்றஞ்சிறுகாலேன்னு சொல்லியிருக்கா, ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நாமளும் போய் பற்றணும். அவருடைய நாமத்தை சொல்லணும், அவரை பூஜிக்கணும், அவரின் ஸ்ரீபாத தீர்த்தத்தை சுவீகரிக்கணும், அவரின் அடியவர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். இத்தனையும் பகவானோடும் ஆச்சாரியரோடும் ஏழு பிறவிக்கும் உறுதியான சம்பந்தத்தை ஏற்படுத்தி முக்தியை தரவல்லது அப்படின்னு சொல்லி ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கும் அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். ராமானுஜர் நூற்றந்தாதி பாசுரத்தோடு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். செழுந்திரைப்பார் கடல் கண்துயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவுநல் ஞானி நல்வேதியர்கள் தொழுந்திருப்பாதனி ராமானுசனை தொழும் பெரியோர் எழுந்திரை தாடுமிடம் அடியேனுக்கு இருப்பிடமே.